அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடன் தீர்க்கும் ஒரு அற்புதமான நேரத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கடன் தீர்க்கறதுக்கு நம்ம நிறைய பதிகம் சொல்லலாம், இல்ல பாத்தீங்கன்னா நிறைய கடவுளை போய் நம்ம வணங்கலாம். அதையும் தாண்டி இந்த ஒரு நேரத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த நேரம் நமக்கு சீக்கிரமா கடனை அடைத்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த நேரம் விருத்தி அடையக்கூடியது. அதாவது நல்ல விஷயங்கள் பண்ணாலும் விருத்தி அடையும், கெட்ட விஷயங்கள் பண்ணாலும் அதிகமா பன்மடங்கு பெருகும். அதனால இந்த நேரத்தை நம்ம நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தும் போது அதற்கான நன்மைகள் நமக்கு சேரும். இந்த ஒரு நேரத்தை நம்ம கர்மானே சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம கர்மா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கெட்டது மட்டும் கிடையாது. நல்லது நடந்தா திரும்ப நமக்கு நல்லது நடக்கும், கெட்டது பண்ணோம்னா திரும்ப நமக்கு கெட்டது நடக்கும். அப்படிங்கிறதா நம்ம கர்மான்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த நேரமும். அது என்ன நேரம், அதுல எப்படி நம்ம கடனை அடைச்சு நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். நம்ம வீடு கட்டணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், நகை லோன் கட்டிக்கிட்டே இருக்கோம், அடகுல இருக்கிறது, அதுக்கு நம்ம மீட் எடுக்கணும். அதே மாதிரி வண்டிக்கு நம்ம வாகனம் வாங்கிட்டோம், அதுக்கு நம்ம லோன் கட்டணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம ரெடிமேடா நம்மள்ட்ட பணம் இருக்காது. அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம கடனே வாங்குறோம். சோ அதை நம்ம சீக்கிரமா அடைக்கிறதுக்கான அந்த ஆயத்த வழியை நம்ம பார்த்தாலுமே சில தடைகள் ஏற்படும். அதுக்குதாக இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில இருக்க சின்ன சின்ன தடைகள் எல்லாம், அந்த கற்கள் எல்லாம் அகற்றிட்டு நம்மளோட வெற்றி இலக்கை நோக்கி நம்மளால அடைய முடியும். சோ நிம்மதியான வாழ்வு கொடுக்கறதுக்கு ஆன்மீகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய பரிகாரங்கள் இருக்கு. பரிகாரம் சொல்றதை விட இந்த மாதிரி எளிமையான விஷயங்களை செய்யும் பொழுது நம்ம அதற்கான பலனை நம்ம பெற முடியும். கோவில்ல போய் நம்ம மண்டியிட்டு படிமேல ஏறுறதோ, இல்ல 1008 பால் குடமோ தீர்த்த குடமோ எடுக்கிறத விட எளிமையா கடவுளை எப்படி நெருங்கணும் அப்படிங்கறதான் என்னுடைய ஆசை. அததான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். இன்னமும் எளிமையா எப்படி இன்னும் பூஜை பண்ணலாம், எளிமையா எப்படி கடவுளை நெருங்கலாம். ஏன்னா எளிமை மட்டும்தான் கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு எளிமையான விஷயத்தை இன்னைக்கு செஞ்சு நம்ம கடனை எப்படி அடைக்கலாம், நான் இதன் மூலமா எங்க வீட்டுல நாங்க எப்படி கடனை அடைச்சோம் அப்படிங்கிறதையும் இன்ன வரைக்கும் இந்த விஷயத்த நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கனாலதான் உங்ககிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்றேன். சோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா நோட்டிபிகேஷனும் உடனே வரும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். கடன் என்கிற இந்த 3 எழுத்து தீரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கடவுள்ங்கிற 4 எழுத்து மந்திரத்தை தேடி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். இந்த கடன் அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னா நிறைய பேருக்கு நல்ல தூக்கம், நிம்மதியான வாழ்க்கை இருக்கும். இதை எத்தனை பேர் அக்செப்ட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கடன் இருக்கு அப்படின்னா அது தீரணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்க, கடன் தீர்க்கும் குளிகை நேரம். இந்த குளிகை நேரத்தை பத்தி ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த இறப்பு வீட்டுக்கு நம்ம போகும்போது சொல்லுவாங்க, குளிச நேரத்துல இறப்பு வீட்டுக்கு போகக்கூடாது, அதே மாதிரி இறந்த சடலத்தை எடுக்கக்கூடாது, உடலை எடுக்கக்கூடாது, இடுகாட்டுக்கு கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த நேரத்துல நம்ம குளிச நேரம் அப்படின்னு கேட்டிருப்போம், இல்ல குளிகை நேரம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம். அந்த மாதிரி விஷயங்கள் அது கெட்ட காரியங்கள் மட்டும் இல்ல, நல்ல காரியங்கள் பண்றதுக்கான ஒரு அற்புதமான ஒரு நேரம் தான் அது. இந்த குளிகன் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல சனீஸ்வர பகவானுடைய மகன் தான் இந்த குளிகை அப்படின்னு சொல்லக்கூடிய குளிகன். இவர் பாத்தீங்கன்னா பிறந்த போது ராவணன் பாத்தீங்கன்னா ராவனுடைய மனைவி மண்டோதரிக்கு சுகப்பிரசவத்துல பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்துச்சு. அதனால ரொம்ப ஒரு மங்களகரமான நேரமாகவும் கருதப்படுது. அது மட்டும் இல்லாம நவ கிரகங்கள் பாத்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதம் பெற்ற ஒரு அற்புதமான ஒரு நிழல் கிரகம் அப்படிங்கிறது இந்த குளிகைக்கு பொருந்தும். இந்த நேரத்துல நம்ம எது செஞ்சாலுமே அது விருத்தி அடையும். உங்களுக்கு இந்த வீடியோ கிட்ட நான் சைட்ல எந்த நாள்ல எந்த நேரத்துல குளிகை வருது அப்படிங்கிறத ஸ்கிரீன்ஷாட் நான் இதுல கொடுக்குறேன். கண்டிப்பா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தினமும் ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ண போறோம், இன்னைக்கு பூஜை பண்ண போறோம், இன்னைக்கு லோன் கட்டணும் அப்படின்னா இன்னைக்கு எப்ப குளிகை நேரம் அப்படின்னு பார்த்து அந்த குளிகை நேரத்துல அடைக்கிறதா பாத்தீங்கன்னா நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சோ அதனால எங்களுடைய லோன் தடையில்லாம கண்டினியூவா அடைச்சுக்கிட்டு இருக்கோம். சோ அதனுடைய பயன் நீங்களும் அடையணும் அப்படிங்கிறதையும், நகை நாங்க அடகுல வச்சிருந்தப்ப அதை நாங்க மீட்டதும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குளிகை நேரத்துல போய் பணத்தை கட்டினனாலதான். சோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்களும் செஞ்சு நல்லபடியா இருக்கணும், வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. இப்ப நம்ம குளிகை நேரத்துல என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். குளிகை நேரத்தை நம்ம என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு கடைசியில ஒரு சின்ன ஒரு எளிமையான ஒரு விஷயத்த சொல்ல போறேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதை செய்யும் பொழுது நிறைய கடன்கள் உங்களுக்கு அடையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். சரி, இப்ப குளிகை நேரத்துல என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி குளிகை அப்படிங்கிறது காரிய விருத்தி, அதாவது நம்ம ஒரு செயலை செய்யும் போது அது பன்மடங்கா வந்து பெருகும். ஓகேங்களா? இப்ப வந்து நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு, திங்கட்கிழமை அப்படின்னு ஒவ்வொரு நாள்லையும் நமக்கு வந்து இந்த நாள் சஷ்டி, இந்த நாள் சதுர்த்தி அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரம், இதெல்லாம் கௌரி நல்ல நேரம் எல்லாமே டெய்லியுமே வரும். அதே மாதிரி இந்த குளிகை நேரமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துலதான் வரும், இந்த நாள்ல தான் வரும் அப்படின்னு இல்லை, தினமுமே வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நேரத்துல நான் வந்து பூஜை பண்றது அப்படிங்கிறது நான் வந்து ரொம்ப ரொம்ப விரும்புவேன். ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம பூஜை வந்து நிறைய பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நல்ல நேரம் பாக்குறத விட பூஜை பண்றதுக்கு நான் குளிகை நேரத்தை வந்து ரொம்ப தேர்ந்தெடுப்பேன். ஏன்னா பூஜை வந்து எந்த ஒரு விதத்திலையும் தடைபடக்கூடாது. எல்லா நாளும் நம்ம வீட்டுல வந்து விளக்கேறிடும், இறைவனோட ஆசி வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கறத நான் எப்ப வந்து குளிகை நேரத்தை தெரிஞ்சு நான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சனோ, நிறைய பூஜைகள் வந்து எனக்கு பெருகிக்கிட்டே தான் போகுது. நான் வந்து சாதாரணமா ஒரு காமாட்சி அம்மன் விளக்க வச்சு ஏற்றி பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கலச வழிபாடு வந்துச்சு. அது வந்து நாகமணி கோவில்ல ஐயா வந்து குரு வந்து சொன்னாரு, அது மூலமா நாங்க செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துர்கா பூஜை போனேன். அதுக்கப்புறம் சிவராத்திரி, சிவனுடைய தரிசனம். அப்புறம் நான் புரட்டாசி விரதம் எப்பவுமே நாங்க இருந்துகிட்டு தான் இருப்போம். ஆனா அது இன்னும் கொஞ்சம் வந்து டீப்பா இருக்கிறதும் இந்த திருவோண விரதம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து பண்ண ஆரம்பிச்சேன். சதுர்த்தி வீட்டுல வந்து பண்ண ஆரம்பிச்சேன். சஷ்டி வந்து ஆரம்பிச்சேன். வெற்றிலை தீபம் ஆரம்பிச்சேன். உப்பு தீபம் போட ஆரம்பிச்சேன். அப்புறம் குபேர லட்சுமி பூஜை வந்து ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி வந்து பூஜைகள், அப்புறம் வரலட்சுமி பூஜை வந்து பண்ண ஆரம்பிச்சேன். சோ இந்த மாதிரி பூஜைகள் நம்ம பண்ண நம்ம வீட்டுல வந்து பாசிட்டிவிட்டியான ஒரு நிறைவான ஒரு நேர்மறையான ஆற்றல் வந்து இருக்கிறத வந்து நான் வந்து உணர்ந்தேன். சோ அதனாலதான் இந்த குளிகை நேரத்தை நான் வந்து பூஜை பண்றதுக்கு அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் சூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி எப்ப வந்து நகை வாங்க போனாலும் குளிகை நேரம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து பயன்படுத்துவேன். இந்த சைட்ல வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன், அதை வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. உங்க கேலண்டர்லயும் பாருங்க, குளிகை நேரம் அப்படின்னு இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா பகல் நேரம் மட்டும் தான் நம்ம கேலண்டர் கொடுத்துருப்பாங்க. நான் அட்டாச் பண்றதுல இரவு நேர குளிகையும் இருக்கு. நீங்க ரெண்டுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா பகல் நேரம் தான் வந்து நமக்கு வந்து கேலண்டர்ல வந்து இருக்கும். சோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6 வந்து ராகு காலம், அதுக்கு முன்னாடி வர்றது 3 to 4:30 வந்து பாத்தீங்கன்னா குளிகை நேரம். அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை போய் நான் வந்து பாத்தீங்கன்னா நகை எடுக்கும் போது அந்த 3 to 4:30 அப்படிங்கிற அந்த 1.5 மணி நேரத்துல நான் வந்து நகையை வந்து எடுக்கிறது விரும்புவேன். நகையை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பணத்தை வந்து கட்டுறது அந்த நேரத்துக்குள்ளேயே முடிக்கணும் அப்படின்னு நினைப்போம். சோ அந்த மாதிரி வந்து எடுத்ததுனாலதான் நகை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து எனக்கு சேர்ந்தது. ஏன்னா நான் திருமணத்தப்ப பெருசா வந்து நகை எதுவுமே போடல, ஒன்னும் வந்து இல்லாம ஜீரோவா தான் எங்க லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். சோ இந்த மாதிரி நேரம் போரை இதெல்லாம் வந்து பார்க்க நம்ம அதுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கும் பொழுது நமக்கு வந்து அந்த எண்ணம் வரும். நேரத்தை பார்த்துட்டு சும்மா உட்கார்ல உழைக்கிறோம். அந்த பணம் வந்து நல்ல வழியில் நமக்கு வந்து செலவுக்கு வந்து உதவுது. கடன் வந்து இல்லாத வாழ்க்கை, கடன் அடையிறதுக்கான சீக்கிரமான முயற்சிகள், இது எல்லாமே வந்து பண்றதுக்கு இந்த மாதிரி நேரங்காலம் பாக்குறதுல ஒன்றும் தவறு கிடையாது. இதுல நம்ம காசு செலவு பண்ண போறது இல்ல. நம்மளுடைய நேரத்தை அந்த நேரத்தை நமக்காக இந்த கடனை அடையணுமே அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து எடுத்து வைக்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி பூஜை பண்ணுவேன். அதே மாதிரி நகை வந்து எடுக்கிறதுக்கு, அதே மாதிரி நாங்க வீட்டு லோன் வந்து மாசம் வந்து 30ஆம் தேதி கட்டுறோம் அப்படின்னா அந்த 30ஆம் தேதி வந்து குளிகை நேரம் வந்து நாங்க ரிமைண்டர்ல வந்து போட்டு வச்சுக்கிட்டு அப்பதான் வந்து நாங்க வந்து அந்த பணத்தை வந்து பேங்க்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி பண்ணும்போது கடன் வந்து நமக்கு தடை இல்லாம வந்து வீட்டு லோன் வந்து அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி யாரெல்லாம் பண்றீங்க அப்படிங்கிறத நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி நகையை வந்து அடகு வந்து வச்சிருந்தோம். அந்த அடகு நகையும் வந்து பாத்தீங்கன்னா மீட்டும் போது நாங்க வந்து குளிகை நேரத்தை தான் அந்த பணத்தை வந்து கட்டிக்கிட்டு இருந்தோம். சோ நான் பேங்க்ல வந்து பணம் போடும்போது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா குளிகை நேரம் பகல்ல வருதா அப்படின்னு சொல்லி பார்த்து சில நேரங்கள்ல விடியற் காலையில வரும். அந்த 6 to 7, 7 to 9 அந்த மாதிரிலாம் வரும். சோ அந்த மாதிரி இல்லாம எப்ப வந்து நமக்கு வந்து ஒத்து வருதுன்னு பார்த்துட்டு அந்த நேரத்துல வந்து நான் வந்து பணத்தை வந்து சேமிப்பேன். இல்ல வந்து ஒரு பாக்ஸ்லயாவது வந்து எடுத்து வைப்பேன். இதற்கான ஒரு சின்ன சீக்கிரட்டையும் நான் கடைசியில சொல்றேன். சோ குளிகை நேரத்துல வந்து நம்ம வீடு வந்து வாங்கலாம், அதே மாதிரி கடனை வந்து அடைக்கலாம். கடன் வாங்கக்கூடாது, கடனை வந்து அடைக்கணும். இந்த ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து இவர்கிட்ட நான் வாங்கியிருக்கேன், இந்த குளிகை நேரத்தில் நான் கொடுக்குறேன், திரும்ப சீக்கிரமா அந்த கடனை வந்து அடைக்கணும். நான் சொன்ன மாதிரி வீட்டு லோனு இதெல்லாமே வந்து நாங்கள் அந்த குளிகை நேரத்தை வந்து பயன்படுத்துறோம். ஸோ வந்து நல்ல தடை இல்லாம வந்து இந்த கடன் வந்து அடையுது அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் நாங்க நம்புறது இறைவனோட அருளோட இந்த குளிகை நேரம் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த நேரத்தை நீங்களும் பயன்படுத்தி உங்களுடைய கடனை வந்து எவ்வளவு சீக்கிரம் நீங்க அடைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து அடைங்க. இப்ப உங்கள்கிட்ட காசு இல்லாம இருக்கலாம், ஆனா வந்து ஃபியூச்சர்ல நீங்க இந்த விஷயத்த செய்யும் பொழுது கண்டிப்பா அதற்கான வழிகள் வந்து ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்து வந்து பிறக்கும். எப்படி சிறுவாபுரி பதிகத்தை பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னீங்க இல்லையா, முருகனே வந்து இந்த பாடலை வந்து சொன்ன மாதிரி இருக்கு, முருகனே வந்து அனுப்பிச்சு வச்ச மாதிரி இருக்கு இந்த வீடியோ அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. அந்த அடுத்த வழி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பணத்தை வந்து விரைய செலவு ஆகாம நம்ம பணம் வந்து பெருகணும், கடன் வந்து குறையணும். அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா கடனை அடைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான நேரம் இந்த குளிகை நேரம். இதை வந்து நீங்க தினமுமே வரனால நீங்க வந்து இந்த நேரம் வெயிட் பண்ண வேணாம். தினமும் வர குளிகை நேரத்துல வெள்ளி செவ்வாயை தவிர்த்து மற்ற நாள்ல வந்து கடனை வந்து கொடுக்கறதுக்கு நீங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
அதே மாதிரி இந்த பரிகாரத்தை வந்து நீங்க தினமுமே வந்து செய்யலாம். அது என்ன அப்படிங்கறதையும் சொல்றேன். அதுக்கு முன்னாடி கடன் கொடுக்கறது வந்து நான் சொன்னேன். அதே மாதிரி இந்த குளிகை நேரத்துல இறந்த சடலத்தை வந்து எடுக்க மாட்டாங்க, இடுகாட்டுக்கு வந்து போக மாட்டாங்க, திருமணம் செய்ய மாட்டாங்க. திருமணம் வந்து சுபகாரியம் தானே, ஆனா வந்து அதை செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா திரும்ப திரும்ப நடக்கும் அப்படிங்கிறனால அந்த வாழ்க்கை வந்து சரியா அமையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நல்ல நேரம் பார்த்தா வந்து நமக்கு பண்ணுவாங்க. அதனால அது ஒரு பிரச்சனை இல்லை. வீடு வந்து கட்டுறது, மனை வாங்குறது வந்து செய்யலாம். ஆனா வீடு இடிக்கிறது, கட்டடங்களை வந்து இடிக்கிறது, வீடு வந்து குடிமாறுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பண்ணக்கூடாது. இப்ப நீங்க வாடகை வீட்டுல இருக்கீங்க, இன்னொரு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து குளிகை நேரத்துல வந்து போறதுங்கிறது தவிர்த்துருங்க. ஏன்னா திரும்ப திரும்ப அது வந்து மாறிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வந்து நகையை போய் அடகு வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து குளிகை நேரத்துல வந்து செய்யக்கூடாது. இப்ப நான் சொன்னக்கூடிய ஒரு சின்ன பரிகாரம் மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. இது பரிகாரம் கிடையாது. நம்ம எப்படி நம்ம வந்து ஒரு ஆள் மனசுன்னு நினைக்கிறோம், டெய்லியும் வந்து இந்த கடன் அடையணுங்கிறதுக்கு நம்ம வந்து எப்படி குலதெய்வ உண்டியலையும் இல்ல வந்து திருவாபுரி உண்டியல் நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சிறுவாவூர் உண்டியல நான் வந்து காசு சேர்த்துக்கிட்டு இருக்கேன். அது உங்க எல்லாத்துக்கும் தெரியும், இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு. ஸோ அந்த உண்டியல்ல வந்து நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம எதுக்காக அந்த கோவிலுக்கு போகணும், அந்த நன்றி கடனை வந்து செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. குலதெய்வத்துக்கும் அதே மாதிரி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கண்ணாடி பவுல், ஒரு சின்ன கண்ணாடி பவுல் எடுத்துக்கணும், இல்ல பெருசாவே இருந்தாலும் ஓகே தான். அதுல ஒரு சிகப்பு துணி வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு கலர் வந்து பணத்தை வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. ஸோ வந்து சிகப்பு துணியை வந்து அதுல விரிச்சுக்கோங்க. அதுல வந்து டெய்லியும் வர குளிகை நேரத்துல 1.5 மணி நேரம் இருக்கு, நீங்க மிஸ் பண்ணாம வந்து வச்சுக்கோங்க. அந்த குளிகை நேரத்துல நீங்க உங்களால எவ்வளவு அமௌண்ட் போட முடியுமோ, 1 ரூபா போட்டாலும் சரி, சீக்கிரமா வந்து என்னோட கடன் வந்து அடையணும், பணம் வந்து பெருகணும்னு சொல்லிட்டு அந்த பவுல்ல வந்து போட்டுக்கிட்டே வாங்க. இதை வந்து யாரும் பார்க்காத இடத்துல, பூஜை அறையில யாரும் வரமாட்டாங்க, இல்ல வந்து பெட்ரூம்ல யாரும் வரமாட்டாங்க அப்படின்னா அதுல வந்து ஓரமா நீங்க வந்து வச்சுட்டு நீங்க வந்து அந்த காயினை வந்து சேர்த்துக்கிட்டே வாங்க. அதை வந்து நல்ல காரியத்துக்கு நிறைய பயன்படுத்துங்க. ஓரளவு சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறிச்சு, பணம் நல்லா வந்துட்டு இருக்கு, நமக்கு வந்து ஓரளவு வருது அப்படிங்கும் போது அந்த காசெல்லாம் எடுத்துட்டு போய் யாராவது வந்து தானம் பண்ணுங்க, ஏதாவது வந்து வாங்கி கொடுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க, இல்ல துணிமணி வாங்கி கொடுங்க, இல்லாதவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க. அது வந்து இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா நவகிரகங்களுக்கு நம்ம அந்த ஆசையை வந்து நமக்கு வந்து பெற்றுத்தரும். சனீஸ்வர பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு செய்யறது, ஊனமுற்றவர்களுக்கு செய்யறதா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்புவார். அவங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவான் ஆசீர்வாதம் வந்து கிடைக்கும். அதுவும் அவருடைய மகன் பிறந்த அந்த குளிகை நேரம், அந்த குளிகன் சொல்லக்கூடிய அவருடைய மகன் இருக்கிற அந்த நேரத்துல நீங்க பண்ணும்போது அந்த சனீஸ்வர பகவானுடைய ஆசையும் நமக்கு வந்து கிடைக்கும். சனி தோஷம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கிறதுக்கும், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தடைகள் விலகிறதுக்கும், மங்களகரமான காரியங்கள் வந்து பெருகிறதுக்கும் இந்த ஒரு நேரம் பயன்படுத்தப்படுது. ஸோ நான் வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு 8 வருஷமா நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்பிக்கை இருக்கு, இதுலயாவது நம்ம மீண்டு வரணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த நேரத்தை பயன்படுத்துங்க. இதுக்கு ஒன்றும் செலவு கிடையாது, எதுவும் வந்து நம்ம பண்ண போறது இல்லை. டெய்லி உண்டியல்ல காசு போடுற மாதிரி ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ எடுத்து அந்த நேரத்தை வந்து தவற விடாம நீங்க பண்ணுங்க. நேரத்தை தவற விடாம யார் ஒருத்தர் வந்து அந்த நேரத்தை நல்லா பயன்படுத்துறாங்களோ அந்த நேரம் நிச்சயமா அவங்களுக்கு நல்லதே செய்யும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க வேல்யூபிளான கமெண்ட்டை தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.